श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृशौ वन्दे भगवन्तौ पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சாந்தோக்கிய உபனிஷத் 7வது அத்தியாயம் 26வது பகுதி. तस्यः वा एतस्यैवं पश्यत एवं मन्वानस्यैवं विजानतः आत्मतः प्राण आत्मतः आशात्मतः स्मरः आत्मतः आकाश आत्मतः तेजः आत्मतः आप आत्मतः आविर्भावि निरोभावात् मन्मतोन्नमात्मतः बलमात्मतः विज्ञानमात्मतः ध्यानमात्मतः चित्तमात्मतः संकल्प आत्मतः मनः आत्मतः वाक् आत्मतः नामं नाम आत्मतः मंत्रा आत्मतः कर्मणि आत्मतः एवेदं सर्वம் इति. இப்ப நம்ம பூமா வித்யாவுல இருக்கிறோம். பூம வித்யா அப்படிங்கிறது பூமா அப்படிங்கிறது சத்து, இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், பிரம்மம். அந்த பிரம்மம் என்பது பிரம்மம் வேர்டு சொன்னோடனே என்ன ஞாபகம் வரணும்? இட் இஸ் நாட் த பார்ட் ஆஃப் த பாடி, ப்ராடக்ட் ஆஃப் த பாடி. சர்வவ்யாபி. அது தன்னுடைய தனக்கு அது லென்ஸ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டு ஆல் த வேர்ல்ட். இந்த ஒரு தத்துவம் கொண்ட பிரம்ம தத்துவம், அதை பற்றிய ஞானம் தான் வித்யா. அப்ப பூமா வித்யா இஸ் சத் வித்யா, பிரம்ம வித்யா. அங்க நம்ம இருக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் பூம வித்யில ஒரு ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? அது எல்லையற்றது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இதில் எதில் நிலை கொண்டிருக்கிறது, இது எல்லாமே இதில் நிலை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பூமா வித்யா 2வது தத்துவமாக விளக்கினாரு. பூமா வித்யோட 3வது விளக்கமாக பூமா இரண்டற்றதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம 3 பூமை வித்தியை பத்தி 3 விளக்கம் இது வரைக்கும் பார்த்திருக்கோம். 1 எல்லையற்றது, அது இதில் தான் எல்லாமே நிலை பெற்றிருக்கிறது 2வது பார்ட்ல. 3வது பகுதியில் என்ன பார்த்தோம்? இது இரண்டற்ற ஏக்கம் அத்விதீயமாக இருக்கிறது, அது மட்டும்தான் இருக்கிறதுங்கிறது பூம வித்யோட 3 இதுல பார்த்துட்டோம். இப்ப இது 4வது பகுதி, லாஸ்ட் மந்த்ரா, பூமா வித்யாயினுடைய கடைசி மந்த்ரா. அப்ப 26 கடைசி மந்திரம்னா 25, 24, 23 இந்த 4மே பூம வித்யா பற்றி 7வது அத்தியாயத்தில் 24, 23, 24, 25, 26 இந்த 4மே பூமா வித்யா. அதுக்கு அடுத்தது அப்ப தகர வித்யா வரப்போகுது. சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு முக்கியமான பகுதி பூம வித்யா. அதனுடைய எங்க இருக்கிறோம்? கன்க்ளூஷன். இது பொசிஷன், நாம எங்க இருந்து படிக்கிறோம். இப்போ ஒரு சுலபமான பகுதி தான். ஏன்னா இங்க ஆத்ம ஞானத்தை பற்றிய அதாவது வித்யா ஸ்துதி தான் இங்க மெயினா. கடைசி பகுதியில வித்யா ஸ்துதி அப்படின்னா இந்த பகுதி புகழ்தல், இந்த ஞானத்தை புகழ்தல், அந்த ஞானியை புகழ்தல், அப்புறம் அதனுடைய பிரயோஜனம் என்ன, சில சாதனங்கள். இதுதான் இதனுடைய கான்செப்ட். வித்யா ஸ்துதி, பிரயோஜனம், சாதனம். இந்த 3ஐயும் பற்றி தான் இந்த இடத்துல நம்ம படிக்க போறோம் 7வது சாப்டர்ல. யாரு குரு? சனத்குமாரக. யாரு ஸ்டூடெண்ட்? நாரதக. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்க போறோம்? இந்த மந்திரத்துக்குள்ள போறோம். இப்ப இந்த மந்திரத்துக்கு போறதுக்கு முன்னால நாம அதாவது இது வரைக்கும் 15 படிகளாக நம்ம சத்து முதல் அத்தியாயத்திலிருந்து என்ன பார்த்தோம்? 15 படிகள் சொல்லப்பட்டது இல்லைங்களா? அதையவே இங்க என்ன ஆகுதுன்னா சில குறிப்பிட்ட விஷயங்களை சொல்லி இவர் கன்க்ளூட் பண்றாரு. இப்ப ஏதாவது 15 படிகள் எதுக்கு பார்த்தோம்?
நீ அந்த பூம வித்யை நீ பிரம்ம தத்துவத்தை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என்றால் 15 ஸ்டெப்பா நம்மளை கூட்டிட்டு வந்தாரு. ஒன்னொன்னா இதை விட சிறந்தது, இதை விட சிறந்தது, இதை எதுல ஆரம்பிச்ச நாமம், அதுல இருந்து ஆரம்பிச்சு அதை விட சிறந்தது, இது அதில் ஒடுக்கம் மாதிரி எடுத்துக்கலாம், அதை விட சிறந்தது, அதை விட மேலானது, சிறந்து விட மேலானது, அதை விட மேலானது எப்படி கூட்டிட்டு போனாரு? 15 ஸ்டெப்ல நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஞானத்திற்கு பூம வித்யாங்கிறது அதுக்கப்புறம் 15 சாப்டர் பகுதி வரைக்கும் அந்த இதை பார்த்தோம். இப்ப அது முடிவு பண்ணும்போது திருப்பி அதை கொஞ்சம் உள்ள கொண்டு முடிவரை பண்றாரு. கன்க்ளூஷன் பண்ணும்போது அந்த 15 ஸ்டெப்பை அப்படியே திருப்பி கொண்டு வரதல்ல, ஒரு மெத்தட் அதை உள்ள கொண்டு இந்த கான்செப்டை முடிக்கிற இந்த 15 படிகளும் சாதனம். எதுக்கு? அந்த பூமா வித்தியை தெரிந்து கொள்வதற்கு இது சாதனம், படிகள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இப்ப நம்ம ஒரு வேர்டா பார்க்கலாம். சில மட்டும்தான் நாம வாக்கு அதாவது சில அங்க இருக்கிற 15 படிகள்ல சிலது மட்டும்தான் இங்க சொல்றாரு. ஆர்டரும் மாறி இருக்கும். அங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நாம, இங்க கடைசியில தான் நாம வரும். சோ அந்த 15 படிகளும் வராது, சில படிகள் மட்டும் சொல்றாரு. ஏன்னா கன்க்ளூஷன் பகுதி. அப்புறம் அதுல ஆர்டர் வரிசையா சொன்னாருன்னா அப்படியும் கிடையாது, மாறி இருக்கிறது. இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ணலாம்? பிரம்மத்தை பற்றி அவர்கள் கொடுக்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். தஸ்யகவா ஃபர்ஸ்ட் வேர்டு எளிய பகுதி, ஆனா பெரிய பகுதியா இருக்கிறதுனால நிறைய நீங்க மீனிங் எழுதிக்கிற மாதிரி வரும். தஸ்யகவா அப்படின்னா தஸ்யன யாரு? சஷ்டி. அவனுக்கு. யாருக்கு? யார பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? பூம வித்யாவை அறிந்தவன் ஞானிக்குன்னு அர்த்தம். எடுத்தோட புரோனோன். ஏன்னா கண்டினியூஷன் லாஸ்ட் மந்திரத்துல இருந்து 25வது மந்திரத்துல யார பத்தி பேசினாங்கன்னு நமக்கு தெரியணும். எந்த விஷயம் 25ல 24ல 23ல சொன்ன அப்படிப்பட்ட அவனுக்கு. யார் அவன்? புரஸ்தாத்து பஸ்தாத்து எல்லாமே இருப்பது அனைத்தும் பிரம்மன்னு தெரிந்த அவனுக்கு. அப்படி கனெக்ஷன் கொடுக்க தெரியும். போன 3 ஸ்லோகத்தை பூம வித்யா கொடுத்த ஞானத்தை பெற்ற, எப்படி பெற்ற ஞானம்? மேலும் கீழும் வடக்கிலையும் தெற்கிலையும் இருக்கிறதே பிரம்மம்னு தெரிந்த அவனுக்கு. ஏதஸ்ய ஏவம் அவனுடைய விளக்கம். ஏதஸ்ய அவனுடைய ஏவ அதாவது அந்த ஞானியினுடைய விளக்கம் எடுத்துக்கலாம். இவ்வாறு அந்த ஞானியின் விளக்கம் இவ்வாறு. அவன் எப்படிப்பட்டவன்னா, அவனுக்கு பஷ்யதக ஏவம் பஷ்யதக அந்த ஞானியுடைய விளக்கம். தஸ்யகவானா அந்த உண்மையில் அவனுடைய பற்றிய விளக்கம். இப்ப என்ன வருது? டெஃபினிஷன் ஃபார் ஞானிங்கிறார். அதத்தான் தஸ்யகவா ஏதஸ்ய இப்படி அவனுக்கு டெஃபினிஷன் இப்படி அப்படிங்கிறார். எப்படி அவனோட டெஃபினிஷன்? அவன் என்ன? பஷ்யதக. லிட்டரல் மீனிங் என்ன? காண்பவனுக்கு. என்ன காண்பவனுக்குன்னா நம்ம என்ன மாதிரி மீனிங் லிட்டரலா எடுத்துக்கூடாது, வாட்சியார்த்தமா. லட்சியார்த்தமா நம்ம என்ன சொல்றாரு அவரு? பஷ்யதக சத்து பூமா வித்யுடன் இருப்பவனுக்கு, அதனுடன் இருப்பவனுக்கு. பஷ்யதக சத் பூமா வித்யுடன் இருப்பவனுக்கு அவதான் பஷ்யதக. அத காண்பவனுக்கு. பூம வித்தியை காண்பவனுக்குன்னா பூம வித்தியை கண்ணில் பார்க்க முடியும். அப்ப அறிந்தவனுக்கு அல்லது அந்த ஞானத்துடன் இருப்பவனுக்கு. ஏவம் பஷ்யதக அப்படி போட்டுக்கலாம். ஏவம் இவ்வாறு காண்பவனுக்கு. ஏன்னா அடுத்த வேர்டு மறுபடியும் வருது. ஏவம் மண்வானக இவ்விதம் சிந்தனை செய்பவனுக்கு. இவ்வாறு காண்பவனுக்கு லிட்டரல் மீனிங் இவ்வாறு சிந்தனை செய்பவனுக்கு. மண்வானக சிந்தனை செய்பவருக்கு. ஏவம் விஜானதக இவ்வாறு அறிபவனுக்கு. இது எப்படி பார்க்கலாம்? காண்பவனுக்கு, சிந்திப்பவனுக்கு, அறிபவனுக்கு. அறிபவனா ஞான நிஷ்டா, இந்த நிஷ்டையில் இருப்பவனுக்குன்னு எடுத்துக்கணும். சிரவணம் மனனம் முடிச்சு ஞான நிஷ்டா.
அத அறிபவனுக்கு கடைசி தெளிவான ஞான நிஷ்டையில் இருப்பவனுக்கு டவுட்லெஸ் கிளியர் ஞானம் உடையபவனுக்கு தான் விஜானதக அந்த ஞான நிஷ்டையில் இருப்பவனுக்கு பிரம்ம வித்யாவுடன் ஞானத்துடன் இருப்பவன் அதையே சிந்தித்துக் கொண்டிருப்பவன் அதை நிஷ்டையில் நழுவாமல் பெற்ற ஞானத்தில் நழுவாமல் 24/7 இருப்பவனுக்கு அர்த்தம் விஜானதக. அவனுக்கு என்னவாமா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படி இருப்பவனுக்கு ஆத்மதக பிராணக. இப்ப 15 ஸ்டெப்ல அங்கங்க ஒன்னொன்னு வரும். அப்ப 15 ஸ்டெப்பு முதல்ல என்னென்ன நாம படிச்சோங்கிற ஒரு வரிசையா ஆர்டர்ல என்னென்ன படிச்சோம். நாம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவர் என்ன சொல்லுவார், ஃபர்ஸ்ட் ஒரு கதை வரும். நாரதர் வந்து எனக்கு இத்தனை வித்யா தெரியும், பிரேத வித்யா பூமி எல்லாமே தெரியும் பாரு, ஏகப்பட்ட வித்யா தெரியும், அஸ்ட்ராலஜி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா நான் சோகமாக இருக்கிறேன், இத்தனை கத்து வச்சிருக்கேனே தவிர நான் வந்து சோகத்திலிருந்து விடுபடல, சம்சார துக்கத்திலிருந்து நான் இன்னும் விடுபடலைன்னு வந்து சொல்லுவாரு. அவர் சொல்லுவார், அப்ப சனகாதி முனிவர் என்ன சொல்லுவாரு, சரி சனத்குமார் என்ன சொல்லுவாரு, நீ வந்ததுக்கு நீ வச்சிருக்கிறது எல்லாமே வெறும் நாமம், அது உனக்கு சோகத்தை நீக்காது, வெறும் ஏட்டு சுரக்காயெல்லாம் என்ன ஆகாது, நீ வச்சிருக்கிற அறிவு எல்லாமே உனக்கு உன்னுடைய துக்கத்தை போக்காது, ஏன்னா நீ வச்சிருக்கிறது எல்லாமே நாமம். அப்ப நாமத்தை விட சிறந்தது அது எங்கிருந்து வருது, வாக்கு. அதை விட சிறந்தது மனக. அதை விட மேலானது சங்கல்பக. அதை விட மேலானது புத்தி. அதை விட மேலானது தியானம். அதை விட மேலானது விஞ்ஞானம். அதை விட மேலானது பலம். அதை விட மேலானது அன்னம். அதை விட மேலானது ஆப்பக. அதை விட மேலானது தேஜக. அதை விட மேலானது ஆகாசம். அதை விட மேலானது ஸ்மரக. அதை விட மேலானது ஆஷா. 15வது அதை விட மேலானது பிராணக. இப்ப எங்க வராரு 15ல, கடைசி 15வது ஸ்டெப்ப பிராணக. நாங்க என்ன தத்துவம், இரண்ய கர்ப்பன்னு நம்ம படிச்சிருக்கோம், அதெல்லாம் ஓரளவுக்கு ஞாபகம் படுத்தி புரிஞ்சுக்கணும். பிராணக இரண்ய கர்ப்ப தத்துவம், சூக்ஷ்ம பிரபஞ்ச அபிமானி. இரண்ய கர்ப்பக முதலில் தோன்றியவர், சிருஷ்டில ஃபர்ஸ்ட் தோன்றியவர் இரண்ய கர்ப்பக, சூக்ஷ்ம பூத உலகத்தின் அபிமானி இரண்ய கர்ப்பக. அதுதான் இங்க என்ன வேர்டு போட்டார் அவரு, பிராணக. இப்ப வேற என்ன சொல்றாரு, ஆத்மதக பிராணக. ஆத்மதக என்ன சொல்றாரு, அந்த ஞானிக்கு அந்த எந்த ஞானத்தை, ஆத்ம அதாவது பூம வித்யாவை அறிவை உடையவனுக்கு, அந்த ஞான நிஷ்டையில் இருப்பவனுக்கு என்ன தெரியும், என்னிடமிருந்து வந்தவர் ஹிரண்ய கர்ப்பர், என்னிடம் ஆத்மதக பிராணக, பிராணன் ஃப்ரம் ஆத்மா, என்னிடம் இருந்து ஹிரண்ய கர்ப்பர் தோன்றி இருக்கிறார். இதுதான் அல்டிமேட் ட்ரூத். ஆனா நம்மனால புரிஞ்சுக்க முடியாது, எம்பியும் புரிஞ்சுக்க முடியாது, அது வேற விஷயம். நம்மனால புரிஞ்சுக்க முடியுதா இல்லையாங்கிறது இங்க பேச்சு இல்ல. வாட் இஸ் த ஃபேக்ட், வாட் இஸ் த தத், வாட் இஸ் த ட்ரூத். பிராணன் என்னிடமிருந்து தோன்றி இருக்கிறது. ஒரு வேர்ட், ஒரு பாற்றும் அந்த ஞான நிஷ்டையில் இருப்பவருடைய அந்த ஞானத்தின் விளைவு அவருக்கு என்ன தெரியும், ஆத்மதக பிராணக. எந்தெந்த சாதனங்களை பயன்படுத்தி நான் இந்த பௌம வித்யைக்கு வந்தனோ, அந்த பூம வித்யைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நான் யூஸ் பண்ண சாதனம்லாம் யாருதான், நான் தான். என்னை நான் பயன்படுத்தி நான் எங்க வந்திருக்கிறேன், பூம வித்யைக்கு வந்திருக்கிறேங்கிறது அங்க போய் நின்னாதான் முடியும். அதெல்லாம் முதல்ல எப்படி தோணவருக்கு, கிரண்ய கர்ப்ப தத்துவம், என்னது ஸ்மரக, ஆகாஷக, தேஜக, அக்னி எல்லாம் படிச்சோம் இல்லைங்களா, அந்த 15 ஸ்டெப்பும் சாதனமா பயன்படுத்தி தான் நான் மேலே ஏறி வந்தேன். எங்க வந்துட்டேன், பூம வித்யாவுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன தெரியுது, ஆடா இதெல்லாம் யாரு, நானு. அது எப்ப தெரியும், ஞான நிஷ்டா அவனுக்கு தான் தெரியும். மத்தவங்களுக்கு அது என்னதான் சாதனம். அது வரைக்கும் நம்ம அதை எதைத்தான் யூஸ் பண்ணணும், சாதனமா தான் தெரியும்.
நாமளே யோசனை பண்ணி என்ன பண்ணிக்கூடாது, நான் இரண்ய நான்ல சிந்தித்து கொண்டு இருக்க கூடாது. நான் அதுல டொல்லிங் இந்த சப்ஜெக்ட் மேட்டர் சொல்லிக்கிட்டு அப்படி சிந்திக்க கூடாது. அது சுபாவமாக நமக்கு அது தெரியும். புரிஞ்சுதுங்களா? நான் அதை சிந்திச்சேன். நான் தான் இரண்டு கர்மம் செஞ்சுட்டு உட்கார்ந்திருந்தேன். நான் தான் இரண்டே கர்மம் அது வந்து தியான காலத்தில் நாம் அது ஒரு மெத்தட் பிரகாரம் நம்ம சிந்திக்கலாம். அது வந்து நம்ம எந்த விஷயத்தினால உள்வாங்க முடியலையோ அதை நம்ம என்ன பண்ணலாம், தியானம் பண்ணி ஞானத்தோடு நீ தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஞான நிஷ்டைங்கிறதுக்கு பாசிபிள். அதுதானே தவிர தியான காலத்தில் தான் நம்ம நிதித்தியாசனம் உட்கார்ந்து ஒரு இடத்துல பண்ணும்போது நான் இரண்ய கர்ப்பத்தை என்னிடம் இருந்த இரண்ய கர்ப்பர் தோன்றி இருக்கிறாருங்கிறது தியான காலத்துல பயன்படுத்தலாமே தவிர சும்மா இருக்கிற காலத்துல நம்ம என்ன பண்ண முடியாது. அதை நான் தான் இரண் சிந்திச்சுக்கிட்டேன், ஒரு பிரச்சனை வரும்போது நான் தான் இரண்ய கர்ப்பம் நினைச்சுக்கிட்டேன், தப்பு. ஒரு பிரச்சனை வரும்போது பிரச்சனையா பாருங்க. எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வியாவகாரிக சத்தையும் பாரமார்த்திக சத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போது பாரமார்த்திக விஷயத்தில் நின்னுதான் அதுக்கு ஒரு முடிவு கண்டுபிடிக்க முடியும். எங்க போயிடக்கூடாது தப்புன்னு பாரமார்த்திகத்துல போய் நின்றுட்டு நான் வந்து இந்த வியாவகாரிகத்துல விஷயங்கள்லாம் ஓடிட்டு இருக்குது, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் பாரமார்த்திக விஷயத்துல இருந்து பாக்குறேங்கிறது தப்பு. நாமளே போஸ்ட் பண்ணி எங்கேயோ கூட்டிட்டு போறோம். டோன்ட் பிரஷரைஸ் yourself. நீங்க தானா அந்த இடத்துக்கு போய் புரியணுமே தவிர நாம பிரஷரைஸ் பண்ணி போறது பாரமார்த்திக சத்து அல்ல. சோ பிரச்சனைகள் வருது. வியாபகாரிக விஷயத்தில் ஒரு பிரச்சனை, வியாபகாரிக விஷயத்தில் ஒண்ணு பண்ணுனா நாம வியாபகாரிக சத்தில் நின்னுதான் யூ காட் டு டிரான்சாக்ஷன். ஏன்னா இந்த இடம் வந்தோடனே நாம என்ன நினைச்சுக்குவோம், நாம இப்படியாமா நம்மள நிறைய தடவை நிறைய தடவை சொல்லி அது இம்பை பண்றது இல்ல. அந்த ஞானம் என்ன ஆகணும், ஓனிங் அப் தட் நாலேஜ் that will take அதுக்கு என்ன பண்ணணும், you have to do நிதித்தியாசன. அப்பதான் owning of that dwelling in the subject knowledge. அது வரைக்கும் இது என்னதான் ஞானியினுடைய attitude, ஞானம் அப்படின்னு பிக்ஸ் பண்ணி ஆத்மதக ஆஷாத்மதக நம்பிக்கை. ஆஷா இங்க படிச்ச 15 ஸ்டெப்ல வந்தது. அப்ப என்னிடமிருந்துதான் நம்பிக்கை தோன்றி இருக்கிறது. ஸ்மரக ஆத்மதக, ஸ்மரகன் என்னது, ஒரு நிறைவு. ஆத்மனக என்னிடமிருந்துதான் ஒரு நினைவு தோன்றி இருக்கிறது. ஆகாஷ ஆத்மதக என்னிடமிருந்துதான் ஆகாசம் தோன்றி இருக்கிறது. ஆகாஷா ஃப்ரம் ஆத்மா. தேஜக ஆத்மதக என்னிடமிருந்துதான் அக்னி தோன்றி இருக்கு. அப்ப ஆகாசத்துக்கு அப்புறம் என்னவா, என்னிடமிருந்து தோன்றலையா? பஞ்சபூதங்கள் அவர் 2 சொல்றாரு. ஆகாஷக என்னிடமிருந்து தோன்றி இருக்கிறது, தேஜக என்னிடமிருந்து தோன்றி இருக்கிறது. அடுத்து என்னது, ஆப்பக ஆத்மதக நீர். இந்த உலகத்தில் இருக்கும் நீர் தத்துவம் என்னிடமிருந்து தோன்றி இருக்கிறதுனா என்னிடம்ங்கிறது எங்க போய் நிக்க தெரியணும், கேபிட்டல் ஐ, நாட் ஸ்மால் ஐ. இந்த சரீரத்திலிருந்து எல்லாம் ஒண்ணும் வராது. இந்த சரீரம் நான் அப்படிங்கிற வரைக்கும் இது எதுவும் புரிய போறதில்லை. என்னுடைய சொரூபம் அங்க நின்னு இதை நான் ப்ரொக்ளைம் பண்ணலாம். நாட் ஃப்ரம் திஸ் சரீரம் நான்கிற எண்ணத்தில் நிக்கிற வரைக்கும் இதெல்லாம் யூ கேனாட் ப்ரொக்ளைம். ஸ்மால் ஐ சரீரம்ங்கிறது ஸ்மால் ஐ இங்கிலீஷ்ல, கேபிட்டல் ஐங்கிறது அந்த சொரூபத்தில் நின்று நம்ம என்ன சொல்லலாம், ஏன்னா அது பிரம்ம தத்துவம், அதுல இருந்து எல்லாம் வந்திருக்கு, அவ்வளவுதானே. இதுல என்ன பெரிய கஷ்டம், புரியறதுதான் கஷ்டம். ஆப்பக ஆத்மதக ஆவிர் பாவ நிரோபாவோ. ஆவிர் பாவ தோற்றம், இந்த உலகமே என்னிடமிருந்து தோன்றி இருக்கிறது. இத்தனை நாள் வகுப்புக்கே வராம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகளுக்கு என்ன தோணும், இது சுத்தமான பைத்தியம், என்னமோ 5 மணிக்கு எஞ்சி உளறிக்கிட்டு கிடக்குது, பொழப்பிலையும் நாமளும் கொண்டிருக்கிறேன்னு தான் தோணும். இத காது கொடுத்து கேட்டு அது விஷயம் உள்ள வரைக்கும் 4 வருஷம் ஆயிருக்கு. இதுதான் அப்படின்னு. இனி அதுல நாம இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், அதுல டொல்லிங் இந்த சப்ஜெக்ட் நாலேஜ். ஆவிர்பாவ தோற்றம் என்னிடம் இருந்து, உலகம் என்னிடம் இருந்து தோன்றி இருக்கிறது. நிரோபாவம்னா என்ன சொல்ற, ஒடுக்கம் என்னிடம். அப்ப என்ன அர்த்தம், சிருஷ்டி எங்கடதான், லயம் எங்க, அப்ப நடுவில் இருக்க சிருஷ்டி ஸ்திதி என்னதான் என்னிடமிருந்து தோன்றிருக்கிறது. ஆத்மாவிடமிருந்து. ஆத்மதக அந்தமாத்மனக ஆத்மதக
அன்னம் ஆத்மதக அன்னம், என்னிடமிருந்துதான் அன்னம் தோன்றியிருக்கிறது. பலம் ஆத்மதக, என்னிடமிருந்துதான் பலம் தோன்றியிருக்கிறது. விஞ்ஞானம், என்னிடமிருந்துதான் விஞ்ஞானம் தோன்றியிருக்கிறது. எப்படி எழுதிட்டே வரணும்? விஞ்ஞானம் ஆத்மதக, அன்னம் ஆத்மதக, பலம் ஆத்மதக, விஞ்ஞானம் ஆத்மதக. அடுத்தது தியானம் ஆத்மதக, தியானம் என்னிடமிருந்துதான் தோன்றியிருக்கிறது. இதெல்லாம் 15 ஸ்டெப்ல இருக்கிற வேர்டு. இதெல்லாம் எங்க இருக்குன்னு தொலைவக்கூடாது. சித்தம் ஆத்மதக, என்னிடமிருந்துதான் சித்தம் தோன்றியிருக்கிறது. புத்தி, எல்லா ஜீவராசுடைய புத்தியும் என்னிடமிருந்து தோன்றியிருக்கிறது. நான் என்ன நினைச்சுக்கிறேன்? அல்ப புத்தி, அல்ப சக்தி நான் நினைச்சுக்கிறேன். அது சரீரத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட் நிற்கும் போது என்னதான் நானு அல்ப சக்தி தான், அல்ப சரீரம் தான், நோய் நொடி வியாதி வயோதிகம் எல்லாத்துக்கும் பாதிக்கப்பட்டவளாக எனக்கு ஏன் தெரியுது? என்னுடைய ஐடென்டிபிகேஷன், ஐ ஐடென்டிஃபை மீ வித் த பாடி. ஐடென்டிபிகேஷன் வித் த பாடி இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்படித்தான் தோணும்? நான் இந்த இன்னாருடைய மகள், இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய தன் தாய், நான் எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, இவ்வளவு பத்து இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நான்ங்கிறது அப்படிதான் புரியும். எனக்கு இவ்வளவு வயசாச்சு, இவ்வளவு நோய் இருக்கு, இதெல்லாம் ஐடென்டிபிகேஷன் வித் த பாடி. ஐடென்டிபிகேஷன் வித் ஆத்மாங்கிறது வேற. ஐடென்டிபிகேஷன் வித் ஆத்மாங்கிறது தான் இங்க சொல்ற. ஐடென்டிபிகேஷன் யாருனால பண்ண முடிஞ்சதோ, நான் ஆத்மான்னு யாருக்கு புரிஞ்சிருக்கோம், நான் பிரம்மம்னு யாருக்கு புரிஞ்சிருக்கோம், அடுத்த ஸ்டெப் அந்த ஆத்மா ஏவ பிரம்மம், பிரம்ம ஏவ ஆத்மான்னு யாருக்கு புரிஞ்சிருக்கோம், அவங்க என்ன ப்ரொக்ளைம் பண்றாங்க? என்னிடம் இருந்துதான் சிருஷ்டி, என்னிடம் இருந்துதான் ஸ்திதி, என்னிடம் இருந்துதான் லயம், என்னிடம் இருந்துதான் அக்னி, என்னிடம் இருந்துதான். நீங்க பாருங்க, அந்த என்னிடம் இருந்துதான் எல்லாம் வந்திருக்கும் போது என்ன ஒரு பூர்ணத்துவம் மனதில் வருகிற அந்த பூர்ணதான் ஆனந்தம். அனந்தம், அனந்தமேவ ஆனந்தம். ஐடென்டிபிகேஷன் வித் சொரூபா. ஐடென்டிபிகேஷன் பாடியில இருந்துட்டு அங்க கற்பனை பண்ணிட்டு கூடாது. ஐடென்டிபிகேஷன் ஆஃப் த பாடியை விட்டுட்டு ஐடென்டிபிகேஷன் வித் சொரூபம். அடுத்தது சொல்ற சித்தமா, அடுத்தது சங்கல்ப ஆத்மதக, என்னிடமிருந்தான் சங்கல்பம் தோன்றி இருக்கிறது. மனக ஆத்மதக, மனமே என்னிடமிருந்துதான் தோன்றி இருக்கிறது. 5 பூதங்களும் என்னிடமிருந்து தோன்றுச்சு, சூக்ஷ்ம பூதங்கள் என்னிடமிருந்து வந்தது. அந்த 5 பூதங்களுடைய இதுதான் என்னது? என்னுடைய மனம் என்னிடமிருந்து தோன்றி என்னை இன்னைக்கு ஆட்டி வச்சிட்டு இருக்குது. பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். என்னிடமிருந்து தோன்றிய மனம் என் கட்டுக்குள் இருக்கிற என்னுடைய நான் தோற்றுவித்த மனம் என்ன ஒரு பெத்தட்டிக் கண்டிஷன்ல வாழ்ந்துட்டு இருக்குன்னு பாருங்க. என்னிடமிருந்து நான் தோற்றுவித்த அது இந்த மனத்தை மட்டுமே தோற்றுவிச்சேன். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மனங்களையும் நான் தான் தோற்றுவிச்சிருக்கேன். ஆனா சின்ன ஒரு அறியாமைங்கிற விஷயத்துல போய் மாட்டி என்ன பண்ணுது இந்த மனம்? என்னை இப்ப என்ன பண்ணிச்சிட்டு இருக்குது? ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் ரீசன், அஜ்ஞானம், ராங் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் மை செல்ஃப். ஐ ஆம் த பாடிங்கிற ராங் ஐடென்டிபிகேஷன்னால வந்த தவறுதான் மனம் என்னை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குது? ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது ஒவ்வொருவரையும். அடுத்தது மனக ஆத்மனக, அடுத்தது வாக்கு ஆத்மனக. நான் எல்லா வாக்கும், அது பேர்டா இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், எந்த வாக்கா இருந்தாலும் அது என்னிடமிருந்து தோன்றி இருக்கிறது. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? எனக்கு பேச தெரியல, நான் தப்பா பேசிட்டேன், நான் ஏன் அதை பேசினேன், அப்புறம் சில சமயம் நான் ஏன் அதை பேசல, ஏன் என்ன தெரியல நமக்கு. ஐடென்டிபிகேஷன் வித் த பாடி, நாட் ஐடென்டிபிகேஷன் வித் த சொரூபம். சோ இங்கிருந்து அங்க டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு தான் நம்ம படிக்கிறது. ஐடென்டிபிகேஷன் வித் த பாடியில வர்றோம் கிளாஸுக்குள்ள. எங்க போய் நம்ம போய் சேர வேண்டிய இடம் என்ன? வகுப்பினோட எண்டு ஐடென்டிபிகேஷன் வித் ஆத்மா. தட் இஸ் ஐடென்டிபிகேஷன் வித் பிரம்ம. ஏன்னா ஆத்மாங்கிறத பிரம்மம் தான் இந்த உலகத்தை படைக்கும் போது ஐடென்டிபிகேஷன் ஆத்மா வித் பிரம்ம. ஆத்மைவ பிரம்மைவ ஆத்மா. அது அடுத்தது நாம. ஃபர்ஸ்ட் வந்தது நாம. 15 படிகள்ல ஃபர்ஸ்ட் வந்தது நாம. இங்க எங்க போட்டுக்காரவரு? கடைசியா போட்டுக்காரு நாம ஆத்மா. எல்லா பெயர்களும் என்னிடமிருந்து தோன்றியிருக்கிறது. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் படிகள்ல ஃபர்ஸ்ட் வந்தது. அதோடவா
இதோட நின்று இருந்தா கூட கொஞ்சம் ஏத்துக்கலாம். அடுத்தது வருது பாரு, மந்திராத்மதக. என்ன மந்திரங்களுக்கு, இதுக்கு இந்த மந்திரத்தை படி, அதுக்கு அந்த மந்திரத்தை படி, இதுக்கு அதை சொல்லு, இதுக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த மந்திரத்தை படி, இந்த இதுக்கு இந்த மந்திரங்கள். ஆத்மதக என்னிடமிருந்து தோன்றியதுதான் மந்திரங்கள். கர்மாணி ஆத்மதக. இந்த உலகத்தில் என்னென்ன கர்மங்கள் நடைபெறுகிறதோ அனைத்தும் என்னிடமிருந்து தோன்றி இருக்கிறது. கர்மணி, அந்த கர்மான்ங்கிறத எப்படி பிரிக்கணும்? கர்மணி ஆத்மதக. இதே போலாம் சொன்னா 10 கிளாஸுக்கு சொல்லிட்டு போலாம், 10 கிளாஸ்ல முடியாது. இது மாதிரி இதெல்லாம் நான் என்னிடமிருந்து தோன்றி இருக்கிறது. இதெல்லாம் நிதித்தியாசனத்தினுடைய நன்மைக்காக கொடுத்திருக்காரு இறைவன். இந்த மாதிரி நீ நிதித்தியாசனம் பண்ணி ஞான நிஷ்டைக்கு வரணும். கடைசியில முடிக்கிறார். இப்படியே போயிட்டே இருந்தா கிளாஸ் 7 மணி ஆனால் முடியாது, அதனால முடிச்சுக்கலாம். என்ன சொல்றாரு அடுத்தது? ஏவம் இதம் சர்வம். நீ இதம் இதுன்னு எதை பாக்குறியோ, சர்வம் அனைத்தும், திஸ் இது அப்படின்னு எதை பாக்குறியோ எல்லாமே, அது ஆகாசமா இருக்கலாம், உயிருள்ளதா இருக்கலாம், உயிரட்டதா இருக்கலாம், பஞ்சபூதங்களா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம், யானையா இருக்கலாம், ஏதா இருந்தாலும் இதம் இதுன்னு யார் சுட்டி காமிக்கிறியோ, அறிவடு பொருளாக இந்த உலகத்தில் எதெல்லாம் அறியப்படுகிறதோ என்னது அது? இதம் ஜகத்து சொல்றமா இல்லையா? அனைத்தும் இதம்ங்கிறது ஆக்சுவலா ஜகத்துங்கிற வேர்டுக்கு உண்டான புரோனவுன். இதம் ஜகத்து அடிக்கடி சேர்ந்து வரும் பாருங்க. ஜகத்துல நீ அறிவடு பொருளாக அறிந்து கொண்டிருக்கிற இந்த ஜகத்து இது எல்லாமே என்னிடமிருந்து தோன்றி இருக்கிறது. அனைத்தும் ஆத்மாவிலிருந்து தோன்றி இருக்கிறது. யாருக்கு இதெல்லாம் தெரியும்? மேல ஜாயின் பண்ணிக்கணும். என்னது? ஏவம் பஷ்யதக, ஏவம் மன்வானக, ஏவம் விஜானாத்தக. அவனுக்கு இதெல்லாம் தெரியும். ஏவம்ங்கிறத பெண்ண அதுக்கு முன்னால இருக்கிற ஸ்லோகத்தோட போகணும். புரஷாத்து பஷாத்து தட்சிணத்தாக உத்தரத்தாக எல்லாம் இருப்பது பிரம்மம்னு யார் புரியுறானோ அவன் புரிஞ்சு வச்சிருக்காரோ அவருதான் யாரு? ஏவம் பஷ்யத்தக. ஏவம்ங்கிறது அதை பார்த்தவர். பஷ்யத்தக மன்வானக விஜானாத்தக. அந்த ஞான நிஷ்டையில் இருப்பவருக்கு என்ன தெரியும்? என்னிடமிருந்து தோன்றியதுதான் சர்வம், எதுவும் என்னை ஆட்டி வைக்க முடியாது. அதான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் என்னை கஷ்டத்தை கொடுக்க முடியவே முடியாது. என்னுடைய அறியாமையினால என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உட்காந்து அவங்க எனக்கு கஷ்டம் தராங்க, இவங்க எனக்கு கஷ்டம் தராங்க, இவங்க எனக்கு கஷ்டம் தராங்க, நம்பிக்கை துரோகம் பண்றாங்க, சொன்ன பேச்சு மாத்துறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க. This is real freedom of a woman. This is freedom. This is feminism. Feminism எங்கெங்கயோ கத்திட்டு கிடக்குறோம். This is freedom. இதுதான் பெண் உரிமை. பெண் என்ன சொல்றது? ஃப்ரீடம். இது ஒண்ணு இருந்தா போதும். அந்த பெண்ணுக்கு யாரு ஃப்ரீடத்தை பணம் கொடுக்க தேவையே இல்லை. ஏன்னா அவர் ஃப்ரீடம், என்னுடைய ஃப்ரீடம் எங்கிட்ட இருக்கு. Why should I beg freedom from others? எனக்கு சுதந்திரத்தை கொடு, எனக்கு சுதந்திரத்தை கொடு, என்னை சுதந்திரமா வச்சிரு. Hey, who are you to give me the freedom? I have my freedom of my own. இந்த அறிவு ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கணும். அப்ப என்ன பண்ண மாட்டான்? என்னை ரெகனைஸ் பண்ணு, என்னை கண்டுக்க, என்னை பாராட்டு, என்ன என்னை நீ மதிச்சிய, என்னை மதிப்பு கொடு, மரியாதை கொடுன்னு போய் we will not beg from anybody in this world, but love will be there. தூக்கி போடுற உதாசீனம் அல்ல. Love will be there to all the people. நம்மள என்ன பண்ணா அவங்க நம்மளா என்ன பண்ண வெறுக்க முடியாது. only love. ஆனா லவ் பண்றதுக்காக லவ் பண்றோம், ஆனா எங்க போய் நிக்க மாட்டோம். எனக்கு மரியாதை கொடு, மதிப்பு கொடு, என்னை ரெகனைஸ் பண்ணு, என்னை ரெஸ்பெக்ட் பண்ணு. There is no need of respect from me. ஏன்னா I am everything. From me everything has come. This is ultimate. யாருக்கு தெரியுது? ஞான நிஷ்டா. அது ஏவம் மன்வானக முன்னாடி என்னது? ஏவம் பஷ்யத்தக, ஏவம் மன்வானக, ஏவம் விஜானத்தக. அவனுக்கு இதெல்லாம் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எதுக்குங்க கவலைப்படுறாரு?
உணர்வு பூர்வமாக அதை அறிந்ததற்கு பிறகு அவர் ஏன் கவலைப்படணும்? அடுத்தது கம்ப்ளீட் பண்றாரு கடைசி ஸ்லோகம், பூம வித்யனோட கடைசி. இப்ப வந்துங்க சனத்குமார் பேசி முடிச்சிட்டாரு, நாரதர்ட்ட சொல்லிட்டாரு. இப்போ இத உபனிஷத்து ஒரு ஸ்லோகத்தை கொடுக்குது. ததேஷ ஸ்லோகः ந பஷ்யः மிருத்யும் பஷ்யதி ந ரோகம் ந உத துக்கதாம் சர்வம் ஹ பஷ்யः பஷ்யதி சர்வம் ஆப்னோதி சர்வஷக இதி. மறுபடி தொடருது. ச ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா சப்ததா நவதா चैव पुनः एकादशः स्मृतः शतं च दश च एकश्च सहस्राणि च विंशति आहारशुद्धौ सत्त्वशुद्धिः सत्त्वशुद्धौ ध्रुवा स्मृतिः स्मृतिलम्भे सर्वग्रन्थीनां विप्रमोक्षः तस्मै मृदितक छायाय तमसस्पारं दर्शयति भगवान् सनत्कुमारः तं स्कन्दः इत्याचक्षते என்னது ஸ்கந்தக வருது? முருகன். சனத்குமாரர் முருகனுடைய அவதாரம். அத சொல்லி சாஸ்திரம் முடிக்குது. சனத்குமாரர் யாரு? முருகருடைய அவதாரம். அதத்தான் ஸ்கந்தகன் வர்றது மீனிங் எழுதிக்கலாம். இது ரொம்ப ஈஸியானது, கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அது பலனை பத்தி சொல்றேன் இந்த இடத்துல. எது உபனிஷத்தே ஈஸ்வர தத்துவம் விளக்குது. இந்த முடியும் இந்த கன்க்ளூஷன் பூம விதி யார் கன்க்ளூட் பண்றது? ஈஸ்வர தத்துவம் இங்க கம்ப்ளீட் பண்றாரு. ததே ஸ்லோகனா இது இந்த மாதிரி ரிக் மந்திரம் கூறுகிறதுன்னு எழுது. ததேஷ ஸ்லோகனா இது பற்றி இந்த ரிக் மந்திரம் கூறுகிறது. என்னென்ன? ந பஷ்யக மிருத்யும். இப்ப ஆத்மா அந்த என்ன அவர் உலகத்தை எப்படி பார்க்கிறாருலாம் பார்த்தோமா? அடுத்து அதனுடைய பலன் என்ன? என்னிடம் இருந்துதான் இதெல்லாம் தோன்றுச்சுன்னு அவருக்கு அந்த ஞானம் வந்ததுனால அவருக்கு என்ன பலன்? ஒன்னா ரெண்டா? ந பஷ்யக மிருத்யும், அவர் மரணத்தை காண்பது இல்லை. ஐயோ 80 வயசு ஆகி போச்சு, எப்ப மரணம் வருமோ, எப்ப செத்து போகணும், பயம். எப்ப பார்த்தாலும் மெயின் சப்ஜெக்ட் எது? உலகத்துல பிறந்ததெல்லாம் இங்கதான் போக போகுது. ஒரு நாளைக்கு மரணத்தை நோக்கிதான் எல்லாரும் போயிட்டு இருக்கோம். ஆனா அவங்கவுங்களுக்கு அவங்க மரணம் என்னது? அப்பா பெரிய இஷ்யூ. பெரிய இஷ்யூ எல்லாம் கிடையாது. எல்லாரும் போகும்போது நாமளும் ஒரு நாள் போறோம், முதல்ல அது வேற. ஆனா இந்த ஞானிக்கு மரணம் இல்லைன்னா அப்ப அவரோட சரீரம் அப்படியே 500 வருடத்துக்கு 1000 வருடத்துக்கு 100 மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு இருக்குமானா? அப்படி இல்லை. சரீரம் வில் ஃபேஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் டெத். அது பிறக்கும் போதே மரணம் எழுத. ஆனா அவருக்கு திருப்பி பிறப்பு கிடையாது. அடுத்த தடவை அவருக்கு என்ன கிடையாது? அடுத்த தடவை இந்த தடவை அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு மரணம் என்பது கிடையாது, இந்த சரீரத்துக்குத்தான் மரணம்ங்கிறது தெரிஞ்சு போனதுனால அவர் இந்த பிறவியில பிறப்பதே அவருக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அடுத்த ஜென்மம் எடுப்பது பிறப்பு இல்லாதனால நம்ம மரணம் கிடையாது. ரெண்டு விதம் புரிஞ்சுக்கலாம். அதாவது ஜீவன் முக்தியும் விதேக முக்தியும் சொல்ற. ந பஷ்யக ஞானி மிருத்யும், அவன் மரணத்தை ந பஷ்யதி, அவன் மரணத்தை காண்பதில்லை. அதனால வர பயம், அதனால வர தடுமாற்றம், சஞ்சலம் எதுவுமே அவனுக்கு கிடையாது. இந்த நோய் நான் செத்து போயிடணும், அந்த நோய் நான் செத்து, ஏதாவது நோய் வந்தா ஏன் எல்லாம் பயப்படுறோம்? மரண பயம் அந்த நோயில் வெளிப்படும். இந்த நோய் நம்மள அங்க கூட்டிட்டு போயிருமோ, இந்த நோய் ஒரு கண்டினியூஸா ஒரு லாங் டேர்ம் இருந்து ஐயோ ஏன் அந்த நோய் உள்ள இருக்கு? மரணத்துக்கு போய் அது எதுவுமே அவருக்கு என்ன கிடையாது? கிடையாது. ந ரோகம், நோய், ந உத, மேலும் துக்கதா, அவருக்கு நோய் என்பது கிடையாதுன்னு அவருடைய சரீரத்துக்கு வந்துட்டு இருக்கும். அவருக்கு என்ன தெரியும்? எனக்கு நோய் என்பது கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். எனக்கு துக்கம் என்பது கிடையாது, நோய் என்பது கிடையாது, மரணம் என்பது கிடையாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்குங்க கவலை வருது? எல்லாம் இந்த சரீரத்துக்கு. அதை மாத்த முடியாது. பீஷ்மருடைய சரீரம் இறக்குதுன்னு அர்ஜுனன் கவலைப்பட்டான். அப்ப என்ன சொன்னாரு? அனாத்மா அது போய்த்தான், அவன் அதுக்கு ஏன் கவலைப்பட்டு இருக்கிற? சரி, பீஷ்மருடைய ஆத்மா கவலைப்படுறியா? அது என்னைக்குமே இறக்காது. சோ நம்ம எதுக்கு கவலைப்படுறோம் கொஞ்சம் சிந்திச்சுக்கணும். நான் இறக்குறேன், நான் கவலைப்படுறேனே, என்னுடைய அனாத்மா பாடி அது என்னைக்கு இருந்தாலும் போய்த்தான், அது போகுதேன்னு கவலைப்படுறதுனால நீ எல்லாம் ஒண்ணு மாத்த முடியாது. அது போறது போய்த்தான் போகுது. அது போக போற விஷயத்துக்காக உட்காந்து இப்பவே அழுகணும்? ஃபர்ஸ்ட்
ரெண்டாவது ஆத்ம தத்துவம் அது என்னைக்குமே மரணிப்பது கிடையாது. அப்ப எதுக்கு மரணத்தை பத்தி நீ பயப்படுற? ஒன்லி திங் இஸ் உன்னுடைய அஜ்ஞானம், அறியாமை. அடுத்தது சர்வம் க பஷ்யக, சர்வம் க பஷ்யக, அனைத்தையும் பஷ்யதி, அனைத்தையும் பார்க்கிறான். சர்வம் பஷ்யத்தகன்னு என்ன? பஷ்யக பஷ்யதி, அதான் அந்த இடத்துல அர்த்தம். சர்வம் பஷ்யக பஷ்யதி. அப்படின்னா சர்வம் ஆப்னோதி சர்வதக இதி கம்ப்ளீட் பண்ற. ஆப்னோதி அனைத்தையும் காண்கிறான். சர்வம் ஆப்னோதினா தன்னையே தான் அடைகிறான், அதான் அர்த்தம் இந்த இடத்துக்கெல்லாம். சர்வம் ஆப்னோதி எல்லா வழிகளிலும் அவன் தன்னை அடைகிறான், தன்னையே அவன் ஆத்மாவாக காண்கிறான். எல்லாருமே எப்படி பார்க்கிறான்? ஆத்மானமாக பார்க்கிறான், தன் தானாக. இந்த உலகத்தை சர்வம் பஷ்யதி பஷ்யக பஷ்யதி, அனைத்தையும் ஆத்மாவாக அவன் காண்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? தன்னையே தன்னிடம் அடைகிறான். இவ்வளவு நாள் எங்க இருந்தோம்? தன்னை எங்க வச்சிருந்தான்? சரீரத்தில் வச்சிருந்தான். அவன் தன்னை தன்னிடம் இல்ல, சரீரத்தில் இந்த தன்னை எடுத்து தன்னை தன்னிடம் அடைகிறான். அதான். அப்புறம் ச ஏகதா பவதி, அவனே ஒருவனாகிறான். அதாவது சிருஷ்டியில இருக்கிற எல்லா தத்துவம் சொல்ற. ஒவ்வொரு மதத்திலையும் எத்தனை தத்துவத்திலிருந்து சிருஷ்டி வந்தது? ஒரு தத்துவம் என்ன சொல்ல? 5 பூதங்கள்ல இருந்து சிருஷ்டி ஆரம்பிச்சதுங்க. ஒரு உபநிஷத்து என்ன சொல்ல? ஒரே தான். ஒரு இதுல 3 பூதம் தான் இருந்து அதுல இருந்து சிருஷ்டி வந்ததுங்க. இன்னொன்னு 24 தத்துவங்கள் தான் அதுல இருந்து தான் சிருஷ்டி வந்ததுங்க. இந்த மாதிரி எதா இருந்தாலும் நீ வச்சுக்கோ. அதுதான் சொல்ற சக ஏகதா பவதி, அவன் ஒருவனாக இருக்கிற தத்துவமாக அவன் ஆகிறான். திரிதா 3ஆக இருக்கிறான். பஞ்சதா 5, சப்ததக 7, நவதா 9. இது கவுண்ட் எல்லாம் வந்துங்க சிருஷ்டி ஒரு இடத்துலயும் சொல்லப்பட்ட விஷயம். இதுக்கு எங்கேயும் போய் நம்பர்ல எங்கேயும் நியூமராலஜில தேடிட்டு கூடாது. நியூமராலஜியில போயிடக்கூடாது. நம்பர்ஸ்ங்கிறது சிருஷ்டி. அடுத்து என்னது? நவதா எழுதிட்டீங்களா? திரிதா பவதி, ஃபர்ஸ்ட் ஏகதா பவதி, திரிதா பவதி, பஞ்சதா பவதி எழுதிக்கலாம். பவதி எல்லாத்துக்கும் ஒரு. சப்ததா பவதி, நவதா பவதி, 9 தத்துவமாக அவர் தான் இருக்கிறாரு. ஏவ புனகச்ச, மேலும் ஏகதச, எவ்வளவு? 11 தத்துவம் ஸ்மிருதகனா அழைக்கப்படுகிறார். அவர்தான் ஸ்மிருதகனா, அவர் தான் ஞாபகப்படுத்தப்படுகிறார், அவர் தான் இருக்கிறாரு. பிரம்ம தத்துவம் தான் சொல்றாரு. ஏன்னா அவர் சகங்கிறது அந்த ஞானியை குறிக்குது. அவருக்கு என்ன தெரியும்? நான் தான் ஒரு தத்துவமா இருந்தாலும் என்னிடம் இருந்துதான், 3 தத்துவமா இருந்தாலும் அது என்னிடம் இருந்துதான், 5 தத்துவமா இருந்தாலும் அது என்னிடம் இருந்துதான் தோன்றி இருக்குது, 11 தத்துவமா இருந்தாலும் அது என்னிடம் இருந்துதான் தோன்றி இருக்கு. அதை என்ன முடிக்கல. சதம் ச தசக, சதம்னா 100, தசகன்னா 10. அப்ப சான்ஸ்கிரிட் 2 சேர்த்துனா 110 அர்த்தம். 110 தத்துவமாக சக. மேல அந்த சக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். சகனா யாரு? இந்த ஞான நிஷ்டா, ஞானி, ஞான நிஷ்டையில் இருக்கிற ஞானி. அபரோக்ஷ ஞானின்னு எடுத்துக்கணும், பரோட்சம் இல்ல. அபரோக்ஷ ஞானத்துல இருக்கவங்களுக்கு எல்லாமே தெரியும். அடுத்து பாரு, ஸ்மிருதக சதம் ச தச ச, மேலும் ஏகக ச சகஸ்ராணி, சக ஏகக ஒருவராக. இன்னொரு வேர்டு வருது, சகஸ்ராணி விம்சதிகி. சகஸ்ராணி எவ்வளவு? 1000. விம்சதிகின்னு எவ்வளவு? 20. அப்ப 1020 தத்துவமாக. என்ன தெரியுது அவருக்கு? மொத்தமா அனைத்தும் என்னிடமிருந்து வந்தது, அவ்வளவுதான். அதுக்கு அவரு அங்கங்க எந்தெந்த உபநிஷத்துல எந்தெந்த மதத்துல என்னென்ன கான்செப்ட் வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் சொல்றாரு ஈஸ்வரன். இது என்னென்ன கான்செப்ட் வச்சிருக்கியா? எல்லாமே நான் தான் போ.
அவ்வளவுதான். ஒரே வார்த்தைக்கு அவர் அங்கங்க இருக்கிற ஒன்னொன்னு ஒரு மதத்தில் அல்லது ஒரு உபனிஷத்துக்குள்ள சொல்லப்பட்டது. திரிதாலாம் வந்து உபனிஷத்துல இருக்குது. 108 சில பேர் எல்லாமே 108 இருந்தா வந்திருக்குமா. அன்னைக்கு ஒருத்தர் ரூம் ஹாஸ்பிட்டல் நம்பரு ஐயோ என்ன வேண்டாம் 206 எனக்கு அந்த ரூம் நம்பர் வேண்டாம். நியூமராலஜில எவ்வளவு அடிக்ட் ஆயிருக்காங்கன்னா ரூம் நம்பர் போய் ஹாஸ்பிட்டல்ல போய் தேடுறோம் அப்படின்னா 206 ரூம் நம்பர் வேண்டாம். ஏன் 8 வருதான். அப்ப ஹாஸ்பிட்டல் ரூம் நம்பர் 8 வராத நம்பரா வச்சு ஆகணும். சோ இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு we should not give important சொல்ல வர. there is no numerology. அடுத்தது முக்கியம் வருது. இதெல்லாம் எப்படி அவர் பெற்றாராமா? ஆகார சுத்தோ சத்வ சுத்தி. இதுதான் பாயிண்ட். ஆகார சுத்தோ சத்வ சுத்திகி. இந்த இடத்துல சாப்பிடுறதுதான் சத்துவ குணத்துக்கு முக்கியங்கிறது ஒரு பாயிண்ட். ஒரு டைப் ஆஃப் இன்டர்பிரேஷன். என்னது? என்ன நீ சாப்பிடுறியோ அடிக்கடி நான் சொல்லிட்டே இருப்பேன். என்ன நீங்க சாப்பிடுறீங்களோ வாய்க்குள்ள என்ன போடுறோமோ அதுதான் சத்துவ குணத்தை ரஜோ குணத்தையோ தமோ குணத்தையோ முடிவு பண்றது. அதுதான் ஜிப் லாக் பண்ணிடணும். எது சத்துவ குணமா ஜிப் ஓபன் பண்ணி உள்ள போட்டுக்கணும். எது ரஜோ குணம் தமோ குணம் ஜிப் லாக் பண்ணிடணும். அது என்ன காரணம் என்னோ அதுல கால்சியம் இருக்குது, அதுல புரோட்டீன் இருக்குது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதுல. சோ இது வந்து பிரிமினரி மீனிங். அடுத்த லெவல் ஒரு இன்டர்பிரேஷன் எப்படி நாம உங்களுக்கு பழக்கத்துக்கு நான் சொல்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஆகாரம் வச்சுதான் எது அமையுது? சத்துவனா சத்துவ சுத்தி. இன்னொன்று இருக்கு, மனதிற்கு கொடுக்கிற ஆகாரம் என்ன? மனதுக்கு யாரு ஆகாரம் போடுறது? கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் என்ன பண்ணுது? ஆகாரத்தை யாரு கொடுக்குது? மனதுக்கு. சோ ஃபர்ஸ்ட் தமக, ரெண்டாவது சமக. இப்படி நீங்க இன்டர்பிரட் பண்ணலாம். That's depend upon your capacity for interpretations. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு? ஆகார சுத்தம் சொன்ன தவிர அன்னம்னு சொல்லியே ஆகாரங்கிற வேர்டு அன்னம் கொடுத்துருந்தா வச்சுக்க கண்டிப்பா என்னதான் மனதில் ஏற்படுகிற சுத்தம் டிபெண்ட் அப்பான் டைப்ஸ் ஆஃப் ஃபுட். இங்க அன்னம்ங்கிற வேர்டு சொல்லல. ஆகாரம்ங்கிறது வேற, அன்னம்ங்கிறது வேற. ஆகாரங்கிறது நாம எடுத்து வாயில போட்டதுக்கு அப்புறம் தான் அது ஆகாரம். டேபிள் இருக்க வரைக்கும் அது பேர் என்ன? அன்னம். புரிஞ்சுக்கலாம்? ஆகாரம் அது என்ன பண்ணிட்டோம்? நம்ம காரம் பண்ணிட்டோம். ஆகாரம் அது ஆகாரம். சோ அந்த ஆகாரம் போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? மனதிற்கு, மனம்ங்கிறது வயிறு மாதிரி, அதுக்கு வாய் வழியா என்ன போயிட்டு இருக்குது? ஃபுட்டு போயிட்டு இருக்குது, மனம் நம்புது. ஆனா மனம்ங்கிற வயிற்றுக்கு எது வழியா உணவு போகுது? கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல். அது சுத்தமா இருந்ததுன்னா அது அடங்கி இந்திரிய அடக்கங்கள் எது என் விஷயத்துக்கு கூர்மோங்கானிவ சர்வசக. எந்த விஷயத்துக்கு நான் காலம் நீட்டிடுமோ ஆமை போல நீட்டி, எந்த விஷயத்துக்கு உள்ள இழுக்கணுமோ இழுத்து வாழ்வதுதான் என்னது? சமகா, இந்திரிய அடக்கம். அத மூலியமா தான் இப்ப மன சுத்தம்னு எங்க வந்துடும்? சமகா. ரெண்டும் எங்க வருது பாருங்க. இப்ப சாதனத்துக்குள்ள வந்துட்டாரு. எந்த இந்த உலகமே என்னிடம் இருந்துன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் லைனு அடுத்து எங்க வந்துருச்சு? குவாலிபிகேஷன். சுத்தம். துருவா ஸ்மிருதிஹி. துருவானா நிலை பெறுதல். எது? ஸ்மிருதிஹி. ஸ்மிருதி என்னது இந்த இடத்துல? ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவர் அதிகமாகுமா? மெமரி பவரா? ஞான நிஷ்டையில அவர் துருவமாவார். எப்ப சமதமத்துடன் இருக்கிறாரோ, ஞான நிஷ்டைக்கு பிறகுங்க சமதமத்தோட இருக்கிறவங்கனாலதான் ஞான நிஷ்டைக்குள்ள இருக்க முடியும். அது வேற விஷயம். அதுதான் அந்த ஞான நிஷ்டையில் இருப்பவருக்கு அந்த ஸ்மிருதி. அதுக்கு எது முக்கியம்? ஆகார சத்துவ சுத்தி. சோ துருவா ஸ்மிருதி எது? நிலைத்த ஞானம். துருவான உறுதியான நிலையான ஞானம் அப்படின்னு என்னங்க? ஞான நிஷ்டா அவருக்கு அதனாலதான் கிடைச்சது. சமதவம் இல்லாதவர்களுக்கெல்லாம் ஞானம் கிடைச்சிடும். ஆனா ஞான நிஷ்டையில் இருக்க முடியாது. ஊத்திக்கு மனம் அடக்கம் இல்ல, இந்திரிய அடக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அல்ல அதான் சொன்ன பாத்திரம் எப்படி இருக்குது? ஓட்டை இருக்குதுன்னா நீங்க மேல தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பீங்க. அது என்ன ஆயிட்டே இருக்கும்? வெளியில இருந்து பார்த்தா தண்ணி ஊத்துற மாதிரி இருக்கும். ஆனா அது பாட்டு போயிட்டே இருக்கும் சமதமம் இல்லாதவங்க. அடுத்தது ஸ்மிருதி லம்பே. ஸ்மிருதி அந்த ஞான நிஷ்டையினால் லப்பு தான் அங்க லம்பே இருக்குது. நிலைத்த ஒரு நிலைத்த ஒரு நிறைவால். அது பாத்திரம் ஒழுகாம நிறைஞ்சு நிக்குது. ஓட்டை இருந்தா தானே கீழே போகும்.
நிறைஞ்சு நிக்குது. ஸ்மிருதி லம்பே அந்த நிறைந்த நிறைவால், நிறைவு குறையாத நிறைவு, நிலைத்த 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 நிறைவு. பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அது அப்படியே நிக்குது. அதான் நிலைத்த நிறைவால் என்ன நடக்குதாமா? எதுக்கு இத்தனை பில்டப்? சர்வ கிரந்தினாம் விப்ரமோக்ஷ, எல்லா முடிச்சுகளிலும் இருந்தும், சர்வ கிரந்தின முடிச்சு, எல்லா முடிச்சுகளிலும் இருந்தும் அவன் மோக்ஷ, he freed. மோக்ஷம் என்ன? விப்ரமோக்ஷனா he freed from all முடிச்சு. டைரக்ட் மீனிங். எல்லா முடிச்சுகளிலும் இருந்து அவன், என்ன முடிச்சுன்னா என்னங்க? எல்லா முடிச்சுகளிலும் இருந்து விடுபடுற முடிச்சுன்னா என்ன? சர்வ கிரந்தி. சம்சாரம்ங்கிறது சம்சார எல்லா ஏன் வருது? சர்வ இவ சொல்றா, யசோ சொல்றது சம்சாரம். அப்பயே சர்வ போட்டாரு. சிந்திக்கணும். கரெக்ட் தான், அப்ரோச் கரெக்ட் தான். சம்சாரம் அப்பயே சர்வ போட்டாரு. இருக்கிறது ஒரே சம்சாரம் தான். இருக்கிற ஒரு சம்சாரத்துக்கு இங்க தக்கணத்தை போடுறோம். நீ சர்வ சம்சாரம்னா அப்ப கிரந்திங்கிறது வேற ஏதோ மீனிங் போகுது. அதாவது இதுதான் சொல்ற, கரெக்டா திங்க் பண்ணணுங்கிற. அப்ப எங்க போகும்? நம்மள எது முடிச்சு எங்கெங்க நம்ம மாற்றோம்? முடிச்சுனா என்னங்க? மாட்டிக்கிறது. நூல் சுத்தி மாற்று. அப்ப நீ எங்கெங்க மாற்ற? அதை குறிக்கிறார் இறைவன். அப்ப எங்கெங்க மாற்ற? ஆசை மாற்றையா? கோபம் மாற்றையா? பொறாமை மாற்றையா? கட்டுக்குள்ள போய் மாட்டிக்கிறியா? கோபம், பொறாமை, ஆசை, சுயநலம், என்னென்ன இருக்கு இதுல. இதுல இருந்து அவன் என்ன பண்றான் பாருங்க. இப்ப எங்க வேல்யூ கூட ஜாயின் பண்றாரு பாருங்க. எங்க ஆரம்பிச்சு வேல்யூ இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அதனாலதான் வேல்யூ எஜுகேஷன், வேல்யூஸ் எங்க கடைசியில் எங்க முடிக்கிறாரு பாருங்க. யாரு? ஈஸ்வர தத்துவம் எங்க முடிக்குதுன்னு பாருங்க. சர்வ கிரந்தி நாம் அவன் விடுபடுகிறான். முடிச்சுனா என்னது? பொறாமை, கோபம், இந்த முடிச்சுக்களில் இருந்து அவன் ஃப்ரீடம். என்னது அது பாருங்க. வெறும் மோக்ஷக போடல, பிரமோக்ஷக போடல, விப்ரமோக்ஷக. கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் கோபம், பொறாமை, கர்வம், மதம், மாத்சரியம், ராக, துவேஷம், மதம், மாத்சரியம் எல்லாம் ஒன்னொன்னு ஒரு முடிச்சு நம்மளை போட்டு லாக் பண்ணி வச்சிருக்க மாட்டேங்கல. அதுல இருந்து அவன் விடுபடுகிறான். அப்ப அந்த நூல் என்னாச்சு? எல்லா முடிச்சுகளிலிருந்து ஒரு நூல் விடுபட்டுன்னு வச்சுக்கல. எப்படி தெரியுது? அது அப்படியே அழகா நீளமா. அதுதான் அடுத்தது. மிருத கஷாயாய. மிருதித்த நீக்கினவன். கஷாயம்னா அழுக்குகள். கஷாயம்னா ஆக்சுவலா அழுக்குகள். அதை நீக்கிறதாவது நம்ம கஷாயம். உடம்புல இருக்கிற அழுக்கு நீக்கிறது என்ன குடிக்கிறோம்? கஷாயம். சோ அழுக்குகள், அசுத்தத்தை நீக்கினி, அதாவது மனதில் இருக்கிற அசுத்தத்தை நீக்கி தூய்மை வருதல் தான் இந்த இடத்துல கஷாயம். அதான் அந்த கஷாயம் நம்மளுக்கு பண்ணுது. உள்ள இருக்கிற வைரஸை நீக்குது, பாக்டீரியா நீக்கி நம்ம சுத்தம் பண்ணி கொடுத்தனால அதுக்கு பேர் கஷாயம். இங்க என்னது? மிருதித்த கஷாயாய, உள்ள தூய்மை பெற்ற. எப்படி? அசுத்தத்தை நீக்கி உள்ள தூய்மை பெற்ற யாருக்கு? தமசஸ்பாரம் அவருக்கு. அது யாருங்கிறது? யாருன்னா நாரதருக்கு. இந்த இடத்துல நாரதருங்கிறது இன்டைரக்டா சொல்றாரு. யார்? ஈஸ்வரன் சொல்றாரு. அவருதான் என்ன பண்ணாரு? மனதில் இருக்கிற அழுக்குகளை நீக்கி தூய்மை பெற்றவர் யாருங்க? நாரதருக்கு. ஏன்னா சதுர்த்தி வருது அவருக்கு. அப்படின்னா யாருக்கு? நாரதருக்கு. தமசஸ்பாரம், தமகன இருட்டு, இருட்டுக்கு அப்பால் இருக்கிற நிலையை, சம்சாரத்திற்கு அடுத்த கரையை, அக்கரையை தர்ஷயதி காட்டினார். பாசிவ் வாய்ஸ். பஷ்யத்தினா தர்ஷதி, தர்ஷயதி பாசிவ் வாய்ஸ். அந்த நாரதருக்கு காட்டினார். எதை? சம்சாரத்தினுடைய அடுத்த கரை என்ன? மோட்சம். இக்கரைங்கிறது சம்சாரம். அவருக்கு இக்கரையில் நிக்கிற அவருக்கு எதை காமிச்சாரு? அக்கறை. அக்கறை என்னது? மோட்சத்தை. யாரு காட்டினா? தர்ஷயதி காட்டினார் பகவான் சனத்குமாரக. யாரு காட்டுனா? நாரதருக்கு. அதெல்லாம் அழுக்கிலிருந்து விடுபட்ட அவருக்கு இதெல்லாம் குவாலிபிகேஷன் இருந்தா தான் ஞானங்கிறது தான் ஈஸ்வரன் சொல்லிட்டு இருக்காரு. ஏய், நீ என்னதான் படிச்சாலும் என்ன இருக்கணும்? மனதில் இருக்கிற கஷாயம் போகணும். அழுக்குகள் போனவங்கனாலதான் இது முடியுங்கிறதுக்காக நடுவில் ஒரு வேர்டு சொல்றாரு. நாரதர் கொடுக்குற அட்ஜெக்டிவ் நாரதற்காக, நாரதற்காக இல்லே, நமக்காக.
நீ உள்ள இருக்கிற அழுக்கு உள்ள துளியோடு ஒரு டாட் வச்சிருந்தீங்கனாலும் அது ஓட்ட மேல ஊத்த ஊத்த அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். நிலைத்த நிலைபெற்ற ஞானத்தை ஒரு நாள் அனுபவிக்கா மோட்சத்தை ஒன்னும் அனுபவிக்க முடியாது. அது சொல்றாரு பகவான் சனத்குமாரக தம் அவரை சனத்குமாரருக்கு யார் சொன்னா பிரதம விபக்தி. அப்ப இவரு யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு ஆய போடும்போது சதுர்த்தி. அப்ப யாருக்கு சனத்குமாரக யாருக்கு மிருதித்த கஷாயாய அது யாரு நாரதாய நாரதருக்கு தர்ஷயதி காட்டினாரு. எதை காட்டினாரு இருளுக்கு அப்பால் இருக்கிற சம்சாரத்திற்கு அப்பால் இருக்கிற மோட்சத்தை தர்ஷயதி. யாரு இவரு சனத்குமார் பிரதமா விபக்தி போடுது பாரு. சனத்குமாருக்கு உண்டான விளக்கம் தான் ஸ்கந்தக. அப்ப நம்ம ஸ்கந்தங்கபடி யாரோட ஜாயின் பண்ணணும் சனத்குமாரர் யாருன்னு நினைச்சீங்க ஸ்கந்தக இத்யா சக்ஷதே அவர் முருகர் என்று அழைக்கப்படுகிறார். முருகனுடைய அவதாரம்னு எடுத்துக்கோ. முருகன் எடுத்துக்கூடாது ஏன்னா சாந்தகுமார் யாரு முருகர் யாரு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. முருகருடைய அவதாரம் தான் யாரு சனத்குமாரக இத்யா சக்ஷதே திருப்பி அதே ரெண்டு தடவை வருது தம் ஸ்கந்தக இது இத்யா சக்ஷதே ரெண்டு தடவை வருது பாருங்க. ஸ்கந்தக இத்யா சக்ஷதே அது என்னென்ன வேர்டு தம் ஸ்கந்தக இத்யா சக்ஷதே திருப்பி தம் ஸ்கந்தக இத்யா சக்ஷதே. ஏன் ரெண்டு தடவை வருது இதோட டீச்சிங் முடியுது அப்படிங்கறக்கும் ரெண்டு தடவை சொல்லுவோம். எம்பசைசிங் த மீனிங். இது சாதாரண உங்களால ஹேண்ட் ஓவர் பண்ற நாலேஜ் அல்ல. முருகர் அவதாரமாக வந்த ஸ்கந்தருடைய அவதாரமாக வந்த சனத்குமாரர் நாரதருக்கு சொன்னார்னு இப்ப யாரு நம்பிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறது அதை மறந்துடக்கூடாது. ஈஸ்வரன் இது இப்படி நடந்ததுன்னு அவருனால மட்டும்தான் சொல்ல முடியும். வேற யாருனாலும் சொல்ல முடியாது. சொல்லி பாருங்க இந்த கான்வர்சேஷன் பிட்வீன் சனத்குமாரருக்கும் நாரதருக்கும் நடந்ததுன்னு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்து படிச்சிருக்காங்க. ஒருத்தர் சொல்லி கொடுத்திருக்காரு ஒரு கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இது யாருனால இது நடந்ததுன்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க ஈஸ்வர தத்துவத்தினால மட்டும்தான் முடியும். இந்த ஒரு அவேர்னஸ் அலர்ட்னஸ் இருந்தா சாஸ்திர விஷயம் உள்ள இறங்கும் ஈஸியா. ஏன்னா இது அவரை தவிர வேற யாருனாலும் சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனும் எப்படிங்க சொல்றது. எல்லாரும் காலத்துக்கு உட்பட்டு ஒரு காலத்துல பிறந்திருக்காங்க ஒரு காலத்துல இறக்குறாங்க. அவங்க உடனே மெடிடேஷனை கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் ஒன்னும் வேலைக்கு என்ன மெடிடேஷன் உட்காந்து ஒரு ஞானி கண்டுபிடிக்க முடியுமா என்ன? என்னது ஞானிங்கிற உடலுக்குள்ள அவர் இந்த உடல் இருக்க வரைக்கும் அவர் என்னதுதான் தியானத்தின் மூலியமாக சில விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனா இதெல்லாம் தியானத்துல கண்டுபிடிக்கிறதோ எந்த மகானும் சொன்னது கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே முடிஞ்சுதா? எஸ் கந்தக இத்யா சக்ஷதே. இத்துடன் ஆறாவது எது 7வது அத்தியாயம் சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்யாங்கிறதுல அத்தியாயம் இதோடு முடியுது. அடுத்தது எது ஆரம்பிக்குது? தகர வித்யா. 8ஆம் அத்தியாயம் வெரி இம்பார்ட்டன்ட் தகர வித்யா. அது என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.